இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். ஆளுநர் பதவியிலிருந்து ஆர்.என். ரவியை நீக்க வலியுறுத்தி சென்னையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். செக்குலரிசம் தான், எனவே இதை அனுமதிக்க கூடாது என்று அப்பொழுது சொன்னோம். அப்பொழுது பாரதிய ஜனதாவும் அதற்கு பிறகு அவர்கள் அதை திணிக்கின்ற வேலையிலே ஈடுபடவில்லை. ஆனால் இம்முறை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நாடாளுமன்றத்திலேயே அவர்கள் கொண்டு வந்த காஷ்மீர் அரசியல் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்ற ஒரு மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்றினார்கள். அவர்களுக்கு பெரும்பான்மை இருந்தது. அதை போலவே இந்தியை திணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரே நாடு ஒரே மொழி என்று பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தலைமை தாங்குபவர் நாட்டின் தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். அதையும் நாங்கள் எதிர்த்தோம். திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்தது. இந்தியா பிளாக்கிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எதிர்த்தன. இருந்தாலும் அவர்கள் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும், காஷ்மீரத்தினுடைய தனி உரிமையை அளிக்க வேண்டும் என்று முயற்சி எடுத்து இப்பொழுது போட்ட நேஷனல் அஜெண்டாவிலே அதை சேர்த்து விட்டார்கள். 99, 98 வராத துணிச்சல், மமதை, அகங்காரம் இப்பொழுது அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்ற எண்ணத்தில் அவர்கள் காஷ்மீரத்தின் தனித்தன்மையை சீர்குலைத்து விட்டார்கள். அந்த பகல்காமிலேதான் இந்த தீவிரவாதிகளினுடைய தாக்குதல் நடைபெற்று 26 பேர் கோரமாக கொலை செய்யப்பட்டார்கள். நம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் அதிலே இருக்கிறார்கள். தமிழக அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு, சகோதரர் தளபதி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகின்ற அரசு இதற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் அதனை எதிர்த்து சட்டமன்றத்தில் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.